பரிசேயரும் பிரதான ஆசாரியரும். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவை பிடித்துக் கொண்டு வரும்படி ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரிப்பதற்கு அவர்களுக்கென்று தனியாக வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று பரிசேயரும் வேதபாரகரும் தங்கள் வேவுகாரர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். எருசலேம் நகரத்தாரில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சிலர் முறுமுறுத்தாலும் அநேகர் அவரை விசுவாசித்து அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். எருசலேம் நகரத்தாரில் ஒரு சிலர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை குறித்து முறுமுறுத்திருக்க வேண்டும். ஆனால் பரிசேயரோ இந்த சிறு முறுமுறுப்பை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள். சிறிய காரியத்தை கூட இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பெரிய காரியமாக திருப்பி விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பேரும் புகழும் அதிகரித்தால் தங்களுடைய பேரும் புகழும் குறைந்து போகும் என்பது பரிசேயருக்கு தெரியும். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை பிடித்து வந்து தங்களுடைய காவலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இதற்காக இயேசுவை பிடித்துக் கொண்டு வரும்படி சேவகரை அனுப்புகிறார்கள். ஒரு மந்தையை சிதறடிக்க வேண்டும் என்றால் அதன் மேய்ப்பனை வெட்டி கொன்று போட வேண்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறி போகும். யூத மார்க்கத்தில் பரிசேயருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகையினால் இயேசுவுக்கு விரோதமான தங்களுடைய சதி திட்டத்தில் இவர்கள் பிரதான ஆசாரியரையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த உலகம் தன் ஞானத்தினால் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அதுபோலவே யூதர்களும் தங்களுடைய ஞானத்தினால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் கொஞ்ச காலம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கூடி வந்திருக்கிறவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூட இருப்பார். அதன் பின்பு தம்மை அனுப்பினவரிடத்திற்கு போய்விடுவார். அவர்கள் இயேசுவை தேடுவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வரவும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அக்னி ஸ்தம்பம் போலவும் மேகஸ்தம்பம் போலவும் இருக்கிறது. ஒரு புறம் பிரகாசமான அக்கினியும் மற்றொரு புறம் மேகத்தின் அந்தகாரமும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளினால் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை ஆறுதல் படுத்திக் கொள்கிறார். பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கப் போகிறார். யுத்தம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சிநேகிதர்களும் விரோதிகளும் இருப்பார்கள். ஆனால் இவை எல்லாமே கொஞ்ச காலம் வரையில்தான். கொஞ்ச காலம் மாத்திரமே நாம் இந்த பூமியில் இவர்களோடு கூட இருப்போம். நம்முடைய விரோதிகள் நமக்கு முட்களாக இருந்து நம்மை துன்புறுத்தலாம். ஆனால் இந்த பாடுகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். இயேசு கிறிஸ்து தம்மை அனுப்பின பிதாவினிடத்திற்கு திரும்பி போகப் போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளினால் தங்களை தேற்றிக் கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்திற்கு போகப் போகிறோம். அவரோடு கூட நித்திய காலமாக இருக்கப் போகிறோம். நம்முடைய பாடுகள் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தை விட்டு போன பின்பு நமக்கு ஒரு பாடும் இருக்காது. இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்கள் யாரும் அவர் இருக்கும் இடத்திற்கு வர முடியாது. அவரை தேடுவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். மகிமையடைந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த சத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கும்.
பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு போன பின்பு பிசாசானவனால் அவர்களை தொட முடியாது. அவனுடைய துன்மார்க்கமான ஆயுதங்கள் எதுவும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களை ஒன்றும் செய்யாது. இன்னும் 7 மாதங்கள் கழித்த பின்பு பஸ்கா பண்டிகை வரும். எல்லா மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிப்பார். அப்போது அவர் தம்மை அனுப்பினவருடைய இடத்திற்கு போவார். என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திற்கு போன பின்பு ஜனங்கள் அவரை தேடுவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு இந்த வாக்கியம் மேக ஸ்தம்பத்தின் காரிருளை போல் இருக்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவை தங்கள் மத்தியில் இருந்து துரத்திவிட வேண்டும் என்று யூதர்கள் விரும்புகிறார்கள். இது அவர்களே தெரிந்து கொண்ட முடிவு. தங்களுடைய சொந்த தீர்மானத்தினால் இவர்கள் தங்களுக்கு அழிவை வருவித்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் இவர்களோடு நீண்ட காலம் இருந்து போராட மாட்டார். கொஞ்ச காலம் மாத்திரமே அவர் இந்த உலகத்தில் இருப்பார். அதன் பின்பு இவர்களை விட்டு போய்விடுவார். ஒரு சிலர் இப்போது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்களுக்கு அன்பு இல்லாமல் இருக்கலாம். இவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக நீண்ட காலம் போராட வேண்டியதில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இவர்களை விட்டு போய்விடுவார். அவர் போன பின்பு அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று இவர்கள் இயேசுவை தேடுவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். காலம் கடந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய காலத்திற்குள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலம் கடந்த பின்பு இயேசுவை தேடுவது வீணான காரியமாக இருக்கும். ஏனெனில் இயேசு அவர்களை விட்டு பிதாவிடத்திற்கு போய்விடுவார். ஜனங்கள் இயேசுவை தேடினாலும் அவரை காண மாட்டார்கள். இப்போது இயேசுவை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் கூட அவரை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரலோகத்தில் தங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் என்று நம்புவார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போகும். ஏனெனில் அவர்களுக்கு பரலோகத்தில் எந்த ஸ்தலமும் ஆயத்தமானப்பட்டிருக்காது. தாம் இருக்கும் இடத்திற்கும் தம்முடைய விசுவாசிகள் இருக்கும் இடத்திற்கும் இவர்களால் வர முடியாது என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக அறிவித்து விடுகிறார். தங்களுடைய துன்மார்க்கத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் இவர்கள் இயேசுவோடு கூட இருக்கும் நல்ல சிலாக்கியத்தை இழந்து போவார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு இப்போது இவர்கள் வரவில்லை. ஆகையினால் இனிமேல் இவர்கள் வரமாட்டார்கள். பரலோகம் இருக்கும், ஆனால் அது அவர்களுடைய பரலோகமாக இருக்காது. பரிசுத்தவான்களுக்கே அது பரலோகமாக இருக்கும். ரோம பேரரசார் எருசலேம் பட்டணத்தை அழிப்பதற்கு வருவார்கள். அப்பொழுது தங்களுக்கு ஒரு மீட்பர் வேண்டும் என்று யூதர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். இந்த வாக்கியம் ஒரு தீர்க்க தரிசன வாக்கியமாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே போக முடியும். பாவத்தில் சிக்கியிருக்கும் துன்மார்க்கர்களால் அங்கு போக முடியாது. நீதிமான்கள் மட்டுமே உயிர்த்தெழுந்த பின்பு தேவனிடம் செல்வார்கள். என்னை காண மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். இயேசு எங்கே போவார் என்று தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள். இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். இயேசுவை காண முடியாத குருடர்களாக இருக்கிறார்கள். தாம் எங்கு போகப் போகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இவர்களிடத்தில் கூறியிருக்கிறார். தம்மை அனுப்பினவரிடத்திற்கு இயேசு கிறிஸ்து போகப் போகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்டிருந்தும் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் என்று யூதர்கள் கேட்கிறார்கள். இவர்கள் மெய்யாகவே அறியாமையில் இருக்கிறார்கள். பிதாவினிடத்தில் தாம் போன பின்பு இவர்கள் தம்மை தேடுவார்கள் என்றும் ஆனாலும் தம்மை காண மாட்டார்கள் என்றும் இயேசு கிறிஸ்து இவர்களிடம் எச்சரித்து கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்குள் நடுக்கமும் பயமும் உண்டாக வேண்டும், இருதயத்தில் உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பரியாசம் பண்ணுகிறார்கள். கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ என்று இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள்.
யூதர்கள் இயேசுவின் மீது விரோதம் காண்பிக்கிறார்கள், அவருக்கு விரோதமாக பேசி அவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். தங்களை விட்டு இயேசு கிறிஸ்து போய்விடுவார் என்பதை இவர்களால் சரியாக சிந்திக்க முடியவில்லை. தங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட எல்லை பகுதியில் இருந்து வெளியேறி போய்விடுவாரோ என்று உலக பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். ஆகையினால் அவர் போகும் இடத்தை தங்களால் காண முடியாமல் போய்விடுமோ என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள். யூதர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். புறஜாதியாரை இவர்கள் சிறிதும் மதிப்பதில்லை. அவர்களை சிதறி இருக்கிறவர்கள் என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து புறஜாதியார் மத்தியில் போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவாரோ என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏளனமாக பேசுகிறார்கள். தேவனை பற்றி உபதேசம் பண்ணும் உரிமையும் அவரை பற்றிய உபதேசத்தை கேட்கும் உரிமையும் தங்களுக்கு மாத்திரமே இருக்கிறது என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய அதிகாரம் தங்களை விட்டு போன பின்பு தேவனை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று மற்றவர்கள் மீது அதிகாரம் பண்ணுகிறார்கள். தேவன் தங்களுக்கே உரியவர் என்றும் தேவனுடைய உபதேசத்தை தங்கள் மத்தியில் மாத்திரமே கொடுக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து புறஜாதியார் மத்தியிலே உபதேசம் பண்ண போவாரோ என்று ஏளனமாக பேசுகிறார்கள். இதன் பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களையும் மற்ற ஊழியக்காரர்களையும் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பி அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். யூதருக்கு நித்திய ஜீவனை பற்றி தெரியவில்லை. கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவார் என்று உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து பார்க்கிறார்கள். தேசங்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனத்தார் சிதறி இருக்கிறார்கள். சிதறியிருக்கும் யூதரை பற்றிய குறிப்பு 3 வசனங்களில் மட்டுமே வருகிறது. கிரேக்கர்கள் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்குரிய கிரேக்க வார்த்தை ஹைலேன். புறஜாதியாரை குறிப்பதற்கு மற்றொரு கிரேக்க வார்த்தையும் உள்ளது. அது எத்னோஸ் எனப்படுகிறது. இதற்கு இணையான எபிரேய சொல் கோயே என்பதாகும். யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தார் இல்லையோ அவர்கள் எல்லோருமே புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க யூதர் என்பது கிரேக்க மொழி பேசும் யூதரை குறிக்கும்.